உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். உங்ககிட்ட இருந்து வீட்டை பிடிங்கிடுவாங்க, உங்க ரிசர்வேஷனை கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பொய் தகவல்களை பேஸ் பண்ணி, உண்மைக்கு மாறான தகவல்களை பேஸ் பண்ணி அதை மதத்தோடு முடிச்சு போட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப அநாகரிகமான ஒரு பாலிடிக்ஸ். ஆக்சுவலாக அகண்ட பாரதம் அதுக்கான ஓட் பேங்காக தானே. ஸோ அவரோட ஓட் பேங்க்குக்கு ஒரு நியாயமாக தானே நடந்துக்கணும். அவருடைய ஓட் பேங்க் தவறான ஓட் பேங்க் தான் நம்ம சொல்கிறோம். அவங்க 20 தொகுதியில் தோக்குறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் பிரதமரோட பேச்சு இது மாதிரி மாறுது. ஆக்சுவலாக தோக்கடிக்கிறது வெளிநாட்டு சதின்றார். அண்ணாமலை உட்பட எல்லாருமே ஒரு எடிட்டட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒரு தற்செயலான விஷயம்னு பார்க்க முடியாது இல்லை. தற்செயலான விஷயம் திட்டமிட்டு பண்ணுறாங்க. அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக செட் ஆகிறாரு? ரொம்ப பேட் எக்ஸாம்பிளாக செட் ஆகுது. மோடி எதற்காக இதை எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் பாஜக. புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். முதல்கட்ட தேர்தல் அப்படிங்கிறது பாஜக வர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி தான் தமிழகத்தில் இருந்துச்சு. காங்கிரஸை பெருசாக சீண்டக்கூட இல்லை. இப்போது 2ஆம் கட்ட தேர்தலில் தான் பாஜக மிகவும் இறங்கி அடிக்கிறது அப்படின்னே சொல்கிறாங்க காங்கிரஸை. என்ன நடந்துக்கிட்டு இருக்கிறது? வெறுப்பு பேச்சுகள்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு பிரதமருக்குரிய தரத்தை விட கீழாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் எழுது. இது குறித்தெல்லாம் பேச மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். பிரதமர் மோடி பேசுகிற இந்த கடந்த ஒரு 3-4 நாட்களில் அவர் பேசுகிறத வேற யாராவது பேசியிருந்தா தேர்தல் ஆணையமும் இங்கே இருக்கிற இந்த அமைப்புகளும் அதை எப்படி எடுத்திருக்கும்? நேரம் தேர்தல் கமிஷன் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு நடவடிக்கைகள் வேகமாக அமைந்திருக்கும். ஆனால் இப்போ பிரதமராக இருக்கிறதுனால தேர்தல் கமிஷன் கொஞ்சம் ரொம்ப மெத்தனமாகவும் சுணக்கமாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஜனநாயகத்துக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு பிரதமர் லெவலில் இருக்கிறவர் ஒரு மத ரீதியான ஒரு விஷயங்களை கையில் எடுத்து பேசுவது என்பது ஒரு ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று மட்டுமல்ல, ஒரு ஆரோக்கியமான விஷயமும் அது கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த அடிப்படையில் பிரதமர் பேசியது வேறு யாராவது பேசியிருந்தால் அவர்கள் இத்தனை நேரம் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார்கள். குறைந்தபட்சம் அவங்க ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டராவது தேர்தல் கமிஷனில் போட்டிருப்பாங்க. இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தேர்தல் கமிஷன் அமைதி காப்பது என்பது அது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு சரியான ஒரு போக்கு அல்ல என்பது என்னுடைய கருத்து. நம்ம ஒரு இந்திய உலகத்திலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் டெமோக்ரஸின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நிறைய அமைப்புகள் இந்தியா ஒரு ஆட்டோக்ரஸி நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோக்களில் கூட நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இது ஒரு டிக்டேட்டர்ஷிப் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. தேர்தல் ஆணையம், இடி, ஐடி ஏன்னா எல்லாருமே நக்கல் பண்ணுறாங்க. பிடிஆர் முந்தானத்தை நக்கல் பண்ணியிருந்தார். ஒரு கம்பெனிக்கு நிறைய நோட்டீஸ் போயிருக்கு. எலக்ட்ரல் பாண்டு மட்டும் இப்போ இருந்திருக்கணும் அப்படின்னு சும்மா ஒரு நக்கலாக கோட்டாக் மஹிந்திரா பேங்க்குக்கு ஒரு நக்கல் பண்ணியிருக்கு. அப்படி இங்கே இருக்கக்கூடிய அட்டானமஸ் பாடிஸ் எல்லாமே கேள்விக்குறி ஆயிருச்சா? இங்கே இருக்கிறது எல்லாமே சிஏஜிலேருந்து எடுத்து பாருங்களேன். சிஏஜியில் அந்த 7.5 லட்சம் கோடி ஒரு முறைகேடுகள் அல்லது ஏதோ ஒரு அப்ஜெக்ஷனபிள் ஆட்சேபகரமான சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவங்க இப்போ ஆடிட் பேராக எழுதுகிறாங்க. அந்த அதிகாரிகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுறாங்க. அதில் மேல் நடவடிக்கைகள் எதுவுமே எடுத்த மாதிரி தெரியல. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் கம் டு ஒரு சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்குவாங்க. அவர்கள் சொன்ன 2 தீர்ப்பை அவங்க மதிக்கவே இல்லை. தேர்தல் கமிஷன் செலெக்ஷன் ஒன்று, இன்னொன்று டெல்லி கவர்மெண்ட்டுடைய அந்த அதிகார பகிர்வு, முதலமைச்சருக்கு தான் அதிகாரம், அந்த விஷயத்தையும் அவங்க மதிக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஷ்மீரில் மக்களாட்சியே கிடையாது. அந்த மக்களாட்சி இல்லாத இடத்துல நீங்கள் அந்த மாநிலத்தையே யூனியன் பிரதேசமாக மாற்றுறீங்க. அது மக்கள் விருப்பத்துக்கு மாறான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அது சுப்ரீம் கோர்ட் பின்னாடி ஏற்றுனாங்க. ஆனால் இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் 6 இடங்களில் பாஜக 3 இடங்களில் தான் போட்டி போடுறாங்க. உண்மையிலேயே அவங்க 370 ரத்து பண்ணது கரெக்டுன்னு அவங்க நினச்சாங்கன்னா, இல்லை யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது கரெக்டுன்னு நினச்சாங்கன்னா 6 இடத்துல நின்று அவங்க வெற்றி பெற்று காமிக்கலாமே. எதுக்காக 3 இடத்துல மட்டும் நிற்கிறாங்க? ஸோ அதனால் அவங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்குது, மக்கள் அதை ஆதரிக்க மாட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள், அமைப்புகள்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி இடி, ஐடி போன்ற அமைப்புகள், சிபிஐ போன்ற அமைப்புகள். நேற்று பாருங்கள், கர்நாடகாவில் வெறும் காங்கிரஸ்காரங்க வீடுகளெல்லாம் மட்டும் சோதனை நேற்று. நாளைக்கு எலெக்ஷன் அங்கே 14 தொகுதிகளில். ஸோ இது மாதிரி நடக்கிறப்போ மக்களுக்கு என்ன தோணுதுன்னா இந்த அமைப்புகள்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மக்கள் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அஜித் பவார் மனைவி வழக்கில் 25,000 கோடி அந்த ஊழல் நடைபெற்றது அப்படிங்கிறது அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பதில் சொல்லிட்டாங்க கோர்ட்டில். இது தொடர்ச்சியாக எல்லாரும் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். பிஜேபி வாஷிங் மிஷினுக்குள்ளே போனால் எவ்வளோ பெரிய ஊழலாக இருந்தாலும் அது வெள்ளையாயிருமா அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம், அது காலங்காலமாக அது இந்த பீரியட்லாம் ரொம்ப அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. மோடி அவர்கள் மொதல் நாள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்க்கு பிடுங்கி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாரு. 2வது நாள் நான் சவுதி அரேபியாவில் பேசிட்டேன், உங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுக்கான இது உங்களுக்கான அந்த ஊக்கத்தொகை அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பேசுகிறாரு. ஆப்கி பார் 4 400
பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, தொடர்ச்சியாக 400 தாங்கள் இலக்கு அப்படின்ட்டு இருந்தவங்க, சூரத்தில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட 391 சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 400 வராதுன்னு சந்தேகிக்கிறாங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு மதத்தை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டார். அதாவது 2006 மன்மோகன் சிங் சொன்ன விஷயத்தையும் இந்த வாட்டி காங்கிரஸ் கொடுத்துருக்கிற தேர்தல் வாக்குறுதியையும் ரெண்டுத்தையும் தவறான முறையில் வந்து அதை பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி அவர் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு ஓட்டுக்கான ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார். அதாவது தனிப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிற விஷயம் இருக்குல்ல. அதாவது அதுவும் அதிக குழந்தை பெற்றவர்கள் ஊடுருவல்காரர்கள்லாம் பேசுகிறார். ஆக்சுவலாக டேட்டா என்ன சொல்லுதுன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் இன்னும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுலாம். அஃபிஷியல் டேட்டாவே நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் வந்து டேட்டா வந்து அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க வேலை வாய்ப்பு படிப்பில், அந்த பெண்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் வந்துடுச்சு எல்லாமே. பட் என்ன பாயிண்ட் என்னென்னா 2006 மன்மோகன் சிங் பேசின விஷயம் எஸ்சிக்கள் விமன் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி தான் பேசுகிறார். கடைசியில் சொல்லும்பொழுது ஒரு ஒரு அந்த அந்த நேஷனுடைய ரிசோர்ஸஸ்லாம் எல்லோருக்கும் ஒரு பாத்தியதை இருக்குது, அதே மாதிரி மைனாரிட்டிஸ்க்கு ஒரு பாத்தியதை இருக்குன்னு சொல்கிறார். அதை அப்படியே நேராக கொண்டாந்து இங்கே நீங்கள் லிங்க் பண்ணுறீங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, கடந்த 10 வருஷத்தில் பல இண்டிவிஜுவல்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே வந்து வெல்த் வந்து ஈக்குவிட்டபிளாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, ஏற்றத்தாழ்வோடு இருக்குது, 1% ஆளுங்கிட்ட 60% சொத்து இருக்குது அப்படின்லாம் பல சர்வேஸ் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, வருமானமும் நாட்டுடைய ரிசோர்ஸும் வந்து ஈக்குவிட்டபிளாக போகணும், டெவலப்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஈக்குவிட்டபிளாக போகணும். எந்த இடத்துலையுமே வந்து காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு மதத்துக்கான ரிசர்வேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவலாக சர்வே பண்ணி உங்கள் வீட்டை போடுவோம், உங்கள் தாலியை போடுவோம், உங்கள் தங்கத்தை போடுவோம் அப்படின்னு எதுலேயுமே கிடையாது. சோஷியல் எக்கனாமிக் சர்வே பண்ணுவோம். சர்வே பண்ணி யார் யாருக்கு எவ்வளோ இருக்காங்க, ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து யார் யாருக்கு என்னென்ன வந்து தேவையோ அந்த இதை நாங்கள் பண்ணுவோம், அதுக்கான பாலிசியை வந்து எவால்வ் பண்ணுவோம் அப்படின்றதுல 50% ரிசர்வேஷனை ஏற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, எஸ்சிட்டேருந்து பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்குறதோ இல்லாட்டி பிசிட்டேருந்து பிடிங்கி முஸ்லீம்கிட்ட கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேர்தல் வாக்குறுதியில் இல்லை. பழைய காலத்தில் எங்கேயோ பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் இப்போ பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் கூட முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு இருக்குது. அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. எப்படின்னா வந்து பிசி லிஸ்ட்டில் வந்து இப்போ இந்து வேளாளர்னு போட்டிருப்பாங்க, இந்து வந்து வன்னியர்னு போட்டிருப்பாங்க, இந்து படையாச்சின்னு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி முஸ்லீம் லப்பைன்னு போட்டிருப்பாங்க, முஸ்லீம் மரக்காருன்னு போட்டிருப்பாங்க, எல்லாம் பிசியில் இருக்காங்க. அதில் வந்து அந்த பிசி 30% கோட்டாவில் வந்து கடந்த பல வருஷங்களாக அந்த லப்பையோ மரக்காயரோ அந்த உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்காது பின்தங்கி இருக்காங்க. அப்படின்ற போது அதுக்கான ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணது ஜெயலலிதா தமிழ்நாட்டில். அந்த கமிட்டி அப்புறம் கருணாநிதி காலத்தில் அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்தது. அந்த அடிப்படையில் வந்து இந்த 30%க்குள்ளேயே இந்த லப்பையோ மரக்காயரோ முஸ்லீம் இனத்தை சேர்ந்தவங்க வந்து சரியான பிரதிநிதித்துவம் பெறாது இருக்காங்க கல்வி வேலை வாய்ப்பில் அப்படின்னு அவங்களுக்கான ஒரு 3.5% கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சியில் தமிழ்நாட்டில் எஸ்சி கோட்டாவில் பறையர்களுக்கும் பல்லர்களுக்கும் நிறைய ப்ராமினெண்ட்டாக நிறைய கிடைக்குது, அருந்ததியர்களுக்கு கிடைக்கல. அதுவும் டேட்டா வைஸ் இருக்குது. அந்த டேட்டா வைஸ் அதனால தான் அவங்களுக்கு 3% கொடுத்தாங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட் ஆன் சம் டேட்டா. ரொம்ப பின்னாடி இருக்கிறவங்கள கை தூக்கி விடணுன்ற ஒரு விஷயந்தான். அதை வந்து நீங்கள் அது மாதிரி தான் இப்போ கர்நாடகாவில் பண்ணினாங்க. கர்நாடகாவில் இப்போ பண்ணியிருக்காங்க, அது விமர்சனம் பண்ணுறாரு பிரதமர். ஆக்சுவலாக அவங்க பிசி லிஸ்ட்டில் இருக்காங்க. நான் சொல்கிறேன் இந்த மரக்காயிரம் அங்கேயும் பிசி லிஸ்ட்டில் இருக்காங்க. அதை நீங்கள் அவங்க முஸ்லீமாக இருக்கிறதுனாலே முஸ்லீமுக்குன்னு சொல்ல முடியாது. இப்போது இந்து படையாட்சிக்கு இருக்குது பிசி, அவர் இன்னும் நான் சொல்கிறீங்க படையாச்சின்ற ஜாதிக்காக கொடுத்துருக்காங்க, முஸ்லீமில் மரக்காயர்ன்ற ஜாதிக்காக கொடுத்துருக்காங்க, லப்பைன்ற ஜாதிக்காக கொடுத்துருக்காங்க. தவிர அவர் முஸ்லீமாக இருக்கிறதுனால முஸ்லீம் ஒதுக்கீடுன்னு கிடையாது. நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது முஸ்லீமுக்கான அப்படின்னு சொல்கிறோமே தவிர அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி தான் இருக்குது. முஸ்லீமுக்குள்ள பிரிவுகள் இருக்குல்ல, அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் கர்நாடகாலையும் இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்க ஏற்கனவே பிசியில் இருக்கிறவங்க தான் ஆக்சுவலாக. ஆந்திராவில் பண்ணது வந்து சொல்கிறார் பிரதமர், ஆந்திராவில் வந்து டேட்டா இல்லாத பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி கமிட்டி போடாத டேட்டா இல்லாத பண்ணிட்டாங்க, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணாங்க கோர்ட்டு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா, காங்கிரஸ் அந்த விஷயங்களும் சொல்லவே இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் மத ரீதியாக எந்த விஷயத்தையும் எடுக்கலை. ஈக்குவிட்டிவலாக டிஸ்ட்ரிபியூட் வெல்த் வந்து எல்லோருக்கும் சரிசமமாக போகணும், எல்லாரும் அந்த வளர்ச்சியோ அல்லது வருமானமோ அல்லது ரிசோர்ஸோ எல்லாருக்கும் சம பங்கு, எல்லோருக்கும் பங்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது அப்படியே திருப்பி நீங்கள் உங்கள்கிட்டேருந்து வீட்டை பிடிங்கிடுவாங்க, உங்கள் ரிசர்வேஷனை கட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு பொய் தகவல்களை பேஸ் பண்ணி, உண்மைக்கு மாறான தகவல்களை பேஸ் பண்ணி ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவலில் இப்படி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எலெக்ஷன் டிஸ்கோர்ஸே வந்து ரொம்ப ஒரு கீழ் லெவலுக்கு போயிடுது. ஆக்சுவலாக ரொம்ப கீழ் லெவலுக்கு போய் என்னடா இவ்வளோ உயர்ந்த பதவியில் இருக்கிற இப்படி பேசுகிறாரே, ஒரு ஓட்டுக்காக இப்படி பேச வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்குது, ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் நம்மளோட நோக்கம் என்ன? 80 கோடி பேருக்கு நீங்கள் ரேஷன் கொடுக்குறீங்கன்னா, ஃப்ரீ ரேஷன் கொடுக்குறீங்கன்னா, அவ்வளோ பேர் ஏழையாக இருக்கான் 80 கோடி பேரும். ஏதோ ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் கொடுக்குறீங்க. அதனால் வந்து நீங்கள் சொசைட்டியில் யார் யார் கீழே இருக்கானோ அவனால் மேலே தூக்கி விட வேண்டியது ஒரு கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு. அது எந்த செக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை நோக்கி ஒரு விஷயங்கள் போகும்போது நீங்கள் அதை மதத்தோடு முடிச்சு போட்டு நீங்கள் கொண்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப அநாகரிகமான ஒரு பாலிடிக்ஸ் அது ஆக்சுவலாக. ஸோ அது பண்ணியிருக்கக்கூடாது. ரெண்டாவது,
இதெல்லாம் பேசிட்டு என்ன பண்ணுறாரு, பிரதமருக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறார், நாங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு மானியத்தை அதிகப்படுத்தினோம், பெண்கள் தனியாகவே ஹஜ்ஜுக்கு போகிறத நாங்கள் ஊக்கப்படுத்தினோம், முத்தலாக்கெல்லாம் கொண்டு வந்து பெண்கள் முஸ்லீம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னாரு. பெண்கள் தனியாக போகிறது ஹஜ்ஜுக்குன்றது உலகம் முழுக்க இருக்கிற பெண்களை வந்து சவுதி ஏற்கனவே பர்மிட் பண்ணிட்டாங்க. நமக்கு இந்தியாவுக்காக பண்ணல, உலகம் முழுக்க பண்ணிட்டாங்க. இவருக்கு இந்தியாவுக்காக பண்ணதில்லை. அதே மாதிரி சவுதி வந்து ஒவ்வொரு வருஷமுமே எல்லா கண்ட்ரிலேருந்து வர முஸ்லீமோட எண்ணிக்கையை வந்து ஏற்றிட்டே தான் இருக்காங்க. இந்தியாவுக்கும் நீங்கள் இவ்வளோ பேர் வரலாம்னு ஏற்றின்னு தான் இருக்காங்க. இது வந்து சர்வதேச லெவலில் சவுதி கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு. இது இந்தியாவோட ரிக்வஸ்ட் இல்லை. இதே மாதிரி உலகம் முழுக்க இந்த சவுதி மெக்காக்கு போகிறாங்க. அது அவங்க அந்த கவர்மெண்ட் எடுக்கிற முடிவுப்படி தான் இதெல்லாம் நடக்குது. முத்தலாக்ன்றது வந்து என்னென்னா, இவங்களுடைய பாஜகவுடைய அந்த அஜெண்டா இருக்குல்ல, புது சிவில் சட்டம், அதோடைய முதல் படி அது ஆக்சுவலாக. இன்னொரு மதத்துக்குள்ளே தலையிடுறது. அந்த முத்தலாக்ன்றது முஸ்லீம் ரிலீஜியனே கிடையாதுங்க. அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க, உள்ளே பூந்து ஒரு சட்டத்தை போடுறீங்க. அது அதை கரெக்ட் பண்ண வேண்டியது அந்த மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களோட கடமை. அது அரசாங்கமாக எங்களுக்கு அவங்க அந்த மக்களுடைய பாதுகாப்புல உரிமை இருக்குன்னு சொல்றாங்களே பாஜக. இல்லை அந்த 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 மதத்துக்குள்ளேயே அந்த மாதிரி முத்தலாக்கே கிடையாது. கிடையாத ஒரு விஷயத்தை நீங்கள் போய் சட்டம் போடுறீங்க. நீங்கள் முஸ்லீமில் வந்து முத்தலாக்கு எப்படி சொல்லணும்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க வச்சுக்கோங்க. ஹஸ்பண்ட் வந்து விவாகரத்து பண்ணணும்னா, இந்த மாதம் தலாக் சொன்னார்னா 1 மாதம் கேப் விடணும், மறுபடியும் தலாக் சொல்லணும், அடுத்த 1 மாதம் கேப் விடணும், தலாக் சொல்லணும். 3 மாதம் கேப்புக்கு அப்புறம் தான் அந்த தலாக் வந்து அது 3 தடவை சொல்லணுன்றதுக்காக முத்தலாக் சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரே வேளையில் ஒரே நேரத்தில் முத்தலாக் சொல்லக்கூடாது. அதுதான் அதை வந்து சில பேர் பண்ணுறாங்க, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மதத்தில் இருக்கிற சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஏன் 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிருக்கா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் அந்த 3 மாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்போது முத்தலாக்கை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் அந்த மதத்துக்குள்ளே வந்து சட்டம் போட்டிருக்கீங்க. அந்த மதத்தில் வந்து நடக்கிற விஷயம் கிடையாது, ஏதோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறாங்கன்றதுக்காக இதை பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டுறதுக்கு நம்ம ஒரு மதத்துக்குள்ளே நான் போவேன்றதை காமிக்கிறதுக்கான முதல் சட்டமாக தான் முத்தலாக் சட்டம் இருக்குது. அது உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அடுத்தது பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தாலும் கொண்டு வருவீங்க ஆட்சிக்கு வந்தால். அதனால் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்காக செய்த பல விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒரு 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 நோக்கத்தோட செய்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த ஹஜ்ஜு விஷயங்கள்லாம் அது பொதுவாக உலகம் முழுக்க நடக்கிற விஷயங்கள் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்ன, கோல்வால்கர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, இந்தியாவில் சிறுபான்மையோர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உரிமைகள் கோரக்கூடாது. அதுதான் அவனுடைய பாயிண்ட்டு. ஆர்எஸ்எஸ் உடைய கண்ணை மூடின்னு எந்த ஆர்எஸ்எஸ் கேட்டாலும் அவன் சொல்லுவான், சார் முஸ்லீம்ஸ் இந்தியாவில் இருக்கலாம் சார், உரிமைகள் கோரக்கூடாது, ஓட்டிங் ரைட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தான் சொல்லுவான். அதுதான் அவங்களுடைய பார்வையே. அந்த ஆர்எஸ்எஸ் பார்வை தான் மோடியோட இப்போது பேச்சில் வெளிப்படுது. அது வந்து இந்த தேர்தலுக்காக அதை பயன்படுத்துகிறார் அவர். ஆக்சுவலாக பெரும்பான்மை சமூகத்தோட ஓட்டை வாங்குறதுக்காக பயன்படுத்துகிறார். இது வந்து நிச்சயமாக வந்து ஏற்புடையதல்ல. இது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய பார்வையை, ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை வந்து நிலைநாட்டுவார், அதை வந்து செயல்படுத்துவாருன்னு தானே இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ அமைப்பினராகட்டும், இல்லை பெரும்பான்மை மோடியை நம்புறவங்க வந்து டெவலப்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அகண்ட பாரதம் அதுக்கான ஓட் பேங்காக தானே. ஸோ அவரோட ஓட் பேங்க்குக்கு அவர் நியாயமாக தானே நடந்துக்கணும். அவருடைய ஓட் பேங்க் தவறான ஓட் பேங்க் தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் சிறுபான்மையோரே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு உரிமைகளே இருக்கக்கூடாது, அவங்கள ஓரங்கட்டணும். போன வருஷம் பட்ஜெட்டில் என்னாச்சு, 23-24 பட்ஜெட்டில் அதுக்கு முந்தின வருஷத்து பட்ஜெட்டோட மைனாரிட்டி அஃபேர்ஸோட பட்ஜெட் 38% குறைச்சிட்டாங்க ஃபண்ட்ஸு. இதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. வெவ்வேறு வகை போன வருஷம் 23 வருஷம் என்ன நடந்தது, இந்தியாவில் வந்து 678 ஹேட் ஸ்பீச்சஸ், வெறுப்பு பேச்சுகள் நடந்திருக்கு. அதில் 75% பாஜக மாநிலங்களில் தான் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய அஜெண்டாவில் ஒரு பகுதியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஓட் பேங்க்குக்கு பேசுகிறாருன்னா அது வந்து மக்களை பிரிக்கிற ஓட் பேங்க், மக்கள்கிட்ட நல்லிணக்கத்தை வந்து உடைக்கிற ஓட் பேங்க். அந்த ஓட் பேங்க் வந்து பெரும்பான்மை ஓட்டை வாங்கி வின் பண்ணணும்னு பார்க்குறாரு. இது வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்ற ஒரு ஓட் பேங்க் கிடையாது. இன்றைக்கி சிஎஸ்டிஎஸ் சர்வே என்ன சொல்லுது, இந்திய மக்கள் ப்ளூராலிட்டி தான் விரும்புகிறாங்க, பன்முகத்தன்மையை தான் விரும்புகிறாங்க. ஆனால் அப்படி ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கிற மக்களை நீங்கள் ஓட்டுக்காக பிரிக்கிற வேலையை பண்ணுறீங்க பார்த்தீங்களா. இந்த 2 எலெக்ஷன் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம், நீங்கள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டுருக்கலாம், நீங்கள் ஏதோ காங்கிரஸ் பண்ண ஊழல் அதை பார்த்து விருப்பில் கூட உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனால் இந்த 2 எலெக்ஷனில் வின் பண்ணதுனாலே 3வது எலெக்ஷனில் நீங்கள் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு மதவாத அஜெண்டாவை நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா அது மக்கள் நிச்சயமாக அவங்கள வயிற்றுப்பாடு முக்கியங்க. இன்றைக்கி 27% வேலையில்லா திண்டாட்டம் வந்து மக்கள் முக்கியமான பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. 23% பேர் வந்து விலைவாசி ஒரு முக்கியமான பிரச்சனைன்றாங்க. இதெல்லாம் மக்கள் ஒதுக்கி தள்ளிட்டு நீங்கள் சொல்கிற இந்த முஸ்லீம்களுக்கு தங்கத்தை பிடிச்சி கொடுத்துருவாங்க, தாலியை பிடிச்சி கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் அதையா பார்த்து ஓட்டு போடுவாங்க. அவனுடைய வயிற்று பிரச்சனை ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கடந்த 10 வருஷத்தில் எத்தனை பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு வேலை இழந்திருக்காங்க, எத்தனை பேருக்கு சம்பளம் குறைவாயிருக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு இளைஞனும் பார்க்க மாட்டானா. நிச்சயமாக இன்றைக்கி நார்த் இந்தியாவில் இளைஞர்கள்லாம் ரொம்ப கொதிச்சு போய் கிடக்காங்க. அது வந்து முதல் கட்ட எலெக்ஷனில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 102 தொகுதியில் முதல் கட்ட எலெக்ஷனில், அதுவும் எஸ்பெஷலி வந்து பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசில் நடந்த 30 தொகுதிகளில் அவங்க 20 தொகுதிகளில் தோக்குறாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள்லேருந்து தான் பிரதமரோட பேச்சு இது மாதிரி மாறுது ஆக்சுவலாக.
ஒரு பக்கம் வெளிநாட்டு சதின்றார், இந்த தேர்தல் என்ன தோக்கடிக்கிறது வெளிநாட்டு சதின்றார். அப்புறம் இந்த மாதிரி முஸ்லீம்கள்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடிச்சி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்றார். எப்போ சாம்பிட்ரோட சொன்ன ஏதோ ஒரு இன்ஹெரிட்டன் டேக்ஸ், அது வந்து வாரிசுகளுக்கு அந்த சொத்தை வந்து பிடுங்கி கவர்மெண்ட் எடுத்துக்கிறது, அது ஏதோ ஒரு கருத்தை சொன்னதை அதை வந்து காங்கிரஸோட ஒப்பிட்டு பேசுகிறார். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனல் இஷ்யூஸை வந்து ஓட்டுக்காக பயன்படுத்துகிற ஒரு வேலையை வந்து பிரதமர் செய்கிறார். நிச்சயமாக மக்கள் உண்மையான பிரச்சனையை பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி பிரதமர் சொல்கிற விஷயத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு நடக்க போகிற 89 தொகுதியிலையும் வந்து பிரதமருடைய பேச்சு பெரிய அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இம்பாக்டை உண்டு பண்ணாது என்பதுதான் என்னுடைய கருத்து. கடந்த 10 ஆண்டுகளில் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் பற்றி அருண் ஜெட்லி ஒப்பீனியன் பேசியிருக்காரு. நான் இது ஒரு ஆப்ஷனாக பார்க்குறேன்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆர்டிகல்லாம் இப்போ தோண்ட எல்லாமே கிடைக்குது. கடந்த ஜெயந்த் சின்ஹாவும் சொல்லியிருக்காங்க, அமித் மாலவியாவும் சொல்லியிருக்காரு. அமித் மாலவியா சொல்லி அமித் மாலவியா எல்லா ட்வீட்டையும் டெல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களே இன்ஹெரிட்டன் டேக்ஸுக்கு ஆதரவாக வாதாடிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து இந்தியன் ஓவர்சீஸ் காங்கிரஸ் சாம் அவர் வந்து நான் என் கருத்தை சொன்னேங்க, அதுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லை, மீடியா வந்து இதை மாத்துறாங்க, அதுக்கும் அவங்க தேர்தல் வாக்குறுதிக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை. தேர்தல் வாக்குறுதியில் இல்லவே இல்லையா? அது தேர்தல் வாக்குறுதியில் மதம் என்ற விஷயமே கிடையாது. தேர்தல் வாக்குறுதியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் இருக்குது. சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை கணக்கெடுக்கணும். கணக்கெடுத்து யார் யாருக்கு என்ன பங்களிப்பு 50% கோட்டாவை ஏற்றிட்டு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். வேலை வாய்ப்புலேயும் கல்வியிலையும், அதுதான் அவங்களுடைய பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து வருமானமும் பலமும் வந்து குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட சேரக்கூடாது. நேற்று புதுசாக ஒன்று ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, அதை நாங்கள் மீண்டும் வசூல் பண்ணி நாங்கள் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோன்னு ஒரு விஷயத்தை நேற்று தான் அவர் பேசியிருக்காரு. கருப்பு பணத்தை கருப்பு பணத்தை அவர் எப்படி சொன்னாரோ 15 லட்சம் கோடி, அது மாதிரி ஒரு 16 லட்சம் கோடியை சொல்கிறாரு ஆக்சுவலாக. அதுதான் நேற்று சொன்ன விஷயம். மற்றபடி கம்ப்ளீட்டாக வந்து பிரதமர் வந்து மன்மோகன் சிங் பேச்சையும் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. ராகுல் காந்தி பேசின ஒரு விஷயத்தை வெட்டி ஒட்டி அதை வேறு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிறுபான்மைன்ற விஷயத்தை மட்டும் எடுத்து போட்டுட்ருக்காங்க பாஜகவில். அதில் வந்து விமன், எஸ்சி, எஸ்டி எல்லாரையும் சொல்கிறார். இந்த மாதிரி பொய்யான தகவல்கள், பொய்யான ஒரு கட்டமைப்பு, அதை வச்சுட்டு நீங்கள் ஒரு பில்டிங்கை நீங்கள் கட்டினீங்கன்னா அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, அது விழுந்துடும் சீக்கிரம். மன்மோகன் சிங்குடைய அந்த ஸ்பீச்சில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரோட இதுவும் தான் இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிளிப் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு பாஜக ஐடி விங்கோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியோ பண்ணுறதில்ல. அண்ணாமலை அவர்களே கூட அந்த கிளிப்பிங் தான் ஷேர் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்போ அந்த வீடியோ வந்து இன்னும் வைரலாக்கப்படும், அந்த வீடியோக்கான நம்பகத்தன்மை இன்னும் கூடும். அப்போது தமிழக மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை உட்பட எல்லாருமே ஒரு எடிட்டட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஒரு தற்செயலான விஷயம்னு பார்க்க முடியாது இல்லை? இங்கே திட்டமிட்ட விஷயம், தற்செயலான விஷயம், திட்டமிட்டு பண்ணுறாங்க. ஒரு மாநிலத்தின் பாஜக தலைவராக இருப்பவர் இந்த மாதிரி எடிட்டட் வீடியோ போடுறது, ஃபேப்ரிகேட்டட் வீடியோ போடுறது வந்து என்ன மாதிரியான அணுகுமுறை? ஏன்னா இங்கே நிறைய இளைஞர்கள் அவர் ஒரு ரோல் மாடலாக பார்க்குறாங்க. நார்த் மீடியாஸில் அண்ணாமலை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இந்த எலெக்ஷனில் இருப்பார் அப்படிலாம் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரியான கட் வீடியோஸ் இது 2வது முறை. ஏற்கனவே ஆராசாவுடைய ஒரு வீடியோ இதே மாதிரி தான் கட் வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ஜெய் ஸ்ரீராமுக்கு. இப்போது மன்மோகன் சிங்கோட வீடியோமே கிளிப் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் பண்ணி போடுறாங்க. அதற்கு பிறகு வட இந்திய ஊடகங்கள் அந்த ஃபுட்டேஜ் வந்து அண்ணாமலை சொன்னார்னு கோட் பண்ணுறாங்க. அப்போது அவர் என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளாக செட் ஆகிறாரு? இங்கே ரொம்ப பேட் எக்ஸாம்பிளாக செட் ஆகிறார். இது மாதிரியான ஒரு மோசமான எக்ஸாம்பிளாக செட் ஆகிறார். பல பொய்கள் சொல்கிறாரு, அதில் இது மாதிரி சில விஷயங்களும் பண்ணுறாரு ஆக்சுவலாக. இப்போ உதாரணமாக இந்த சிங்கே ராமச்சந்திரன் அவர் எடுத்து போட்டி போட்டார். அவர் கோட்டாவில் வந்தார் சொன்னார். அவர் சொன்னார், எங்கள் அப்பா இறந்து போன போது எனக்கு 11 வயசு, நான் 18 வயசில் தான் பிஎஸ்சி காலேஜ்லேயே சேர்ந்தேன், கோட்டாவில் சேரவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். அது மாதிரி பொய் சொல்கிறார். நான் கோட்டாலே வரலன்னாரு. அடுத்த நாள் இவர் ஓபிசி கோட்டாவில் தான் ஐபிசிக்கு வந்தாருன்னு அந்த சார்ட்டே வெளில வந்துடுது ஆக்சுவலாக. நீங்கள் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இத்தனை ஆண்டுகளில் பாஜக மாநில தலைவராகட்டும் இல்லை நிறைய தலைவர்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதற்கு முன்னாள் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு கட் வீடியோ போடுறது, அந்த கட் வீடியோ போடுறது, இல்லை ஹேட் ஸ்பீச்? இந்த சோஷியல் மீடியாவுடைய அந்த ஆதிக்கம் வந்து அதிகமானதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இருக்கே தவிர, முந்தியெல்லாம் வந்து அது மாதிரி பிரிண்ட் மீடியாலலாம் அந்த மாதிரி யாரும் பொய் தகவல்லாம் இலகணேசன் பீரியட்லேருந்து அந்த மாதிரி ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் ஒருத்தரை பற்றி அவதூறு சொல்கிற மாதிரியான பொய் தகவல் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் வந்து இது மாதிரிலாம் இல்லை. இப்போ வீடியோ கட் பண்ணி போடுற மாதிரிலாம் இப்போ திருச்சிலாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சிலபோது சில தலைவர்கள் சில தவறாக பேசிட்டு நான் அப்படி பேசலைன்னு சொல்லுவாங்களே தவிர, மற்றபடி அது உண்மையாக பேசின விஷயம் டேப் ரெக்கார்டில் வந்து வெளில வந்திருக்குமே தவிர, மற்றபடி இந்த சோஷியல் மீடியாவில் பர்பஸ்ஃபுல்லாக ஒரு பர்பஸ்க்காக வெட்டி ஒட்டி போடுறது இருக்குல்ல,
அது வந்து இது மாதிரிலாம் வந்து இப்போ தான் ஆஃப் லேட் இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆன பிறகு தான் நடக்குது ஆக்சுவலாக. காஸ்ட் சர்வே கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு ராகுல் சொன்னப்போ, இந்திய நாட்டை பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் அப்படின்னு மோடி சொன்னார். இப்போ வெல்த் சர்வே அது வந்து அவர் வந்து வெல்த் சர்வே ஸ்டடி அது கிளியரா இன்னும் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இல்ல. இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸோ, இன்ஹெரிட்டன்ஸ் லாவோ இல்ல என்னது உங்கள் சொத்தை பிடுங்கி கொடுப்போம்லாம் எதுவுமே கிடையாது. நானுமே எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு. இத வந்து மங்கள் சூத்ரா தாலி புனிதமான என் தாய்மார்களின் தங்கைகளின் தாலியை பிடுங்க பார்க்கிறார்கள்ங்கிறாரு. மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உண்டுபடுத்தணும் அப்படிங்கறக்காக பேசுறதா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா காஸ்ட் சர்வே எடுத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கலையோ அவங்களுக்கு தானே வாய்ப்பு கிடைக்க போகுது. அதே மாதிரி வெல்த் சர்வே எடுத்தா யாருக்கு வெல்த் இல்லையோ அவங்களுக்கு தானே கிடைக்க போகுது. இதை ஏன் மோடி எதிர்க்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மோடி எதற்காக இதை எதிர்க்கிறாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ காஸ்ட் சர்வே வந்து யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு வரும்பொழுது அவருடைய ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும்ல. அவர் வந்து முற்பட்ட ஜாதிகள், உயர் ஜாதிகள் அவரோட ஓட் பேங்காக இருக்காங்க. அவங்களுடைய கோட்டா குறையும் இல்லை. 90% மக்கள் யார் இருக்காங்க? ஓபிசி, எஸ்சி, எஸ்டி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகள் கூடும் இல்லையா? பீகாரில் 63% எடுத்தாங்க. பீகார் கவர்மெண்ட்டில் 20% தான் ஓபிசி இருக்காங்க. ஆனால் 63% ஓபிசி மக்கள் தொகையில் இருக்குது. அப்போ அங்கே கோட்டா ரைஸ் பண்ணணும்ல. அது மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப கோட்டா ரைஸ் பண்ணும்போது அவங்களுடைய ஓட் பேங்க், பாஜகவுடைய உயர் ஜாதி ஓட் பேங்க் அஃபெக்ட் ஆகும்ல. அதனால் அவங்கள பாதுகாக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. பாஜகவில் இருக்கக்கூடிய உயர் ஜாதிகள் மட்டும் இல்லைல்ல, எல்லாருமே ஹிந்துக்கள் இல்லை தானே. அவங்களுக்குலாம் ஹிந்துக்களின் பாதுகாவலர்னு சொல்ற இல்லை மோடி இல்லை ஓபிசிக்கெலாம் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து திசை திருப்புறாங்க அவங்க. இல்ல. ஆனா பாஜக திசை திருப்புறாங்க. ஆனா பாஜக இப்போ பாஜக இந்துக்களின் பாதுகாவலர்கள் பாஜகன்னு தானே அவங்க சொல்றாங்க. திரும்ப திரும்ப அதானே லேபிள் பண்றாங்க. அப்போ இங்க இருக்கிற ஓபிசிக்கு ஒரு நல்லது நடந்தா அது பாஜகக்கான இல்லை அதான் சொல்கிறேன். அது வந்து வேஷம் இது ஆக்சுவலாக. அது அவங்களுடைய உண்மை வந்து ஜாதியில் வந்து யார் இந்த ஜாதி பிளவுகள் இருக்கணும், ஜாதி பிரிவு சமநிலை இருக்கக்கூடாது இப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லோருக்கும் ஈக்குவலாக வெல்த் கிடைக்கணுன்றதை எதிர்க்கிறாங்க சார். அப்போ அடிப்படையிலே பாருங்களேன், எல்லோருக்கும் சரிசமமான வெல்த் கிடைக்கணும். இல்லை வருமானம் வந்து எல்லாம் ஈக்குவிட்டபுளாக இருக்கணும். இந்த நேஷனல் ரிசோர்ஸில் வந்து எல்லோருக்கும் ஈக்குவிட்டபுளாக பங்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒருத்தர் எதிர்க்கிறாருன்னா அவர் என்ன மனநிலையில் இருக்காரு பார்த்துக்கோங்க. அப்போ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆள் கையில் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தொகையில் வந்து ஒரு 60% இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 27% தான் கொடுத்துருக்கீங்க. அது நியாயமான விஷயமா? அந்த 27% எத்தனை பேர் பதவியில் இருக்காங்க? கல்வியில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது? ஐஐடியில் எத்தனை பர்சன்ட் இருக்காங்க? 13% இருப்பாங்களா ஓபிசியில்? கிடையாது. ஸோ அதனால் அவங்களுக்கான வாய்ப்புகள் அது ஏற்கனவே கம்மியாக இருக்குது. அதில் இன்னும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எல்லோருக்குமான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் எடுத்தால் தான் கிடைக்கும். அது மக்கள் எண்ணிக்கை தெரிஞ்சால் தான் கிடைக்கும். அது தெரியும் போது உங்களுக்கு அப்போது இது வந்து இரட்டை வேஷம் அவங்க போடுறது ஆக்சுவலாக. ஏன்னா இவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் பாஜக. 2016 மோகன் பகவத் என்ன சொன்னார்? இடஒதுக்கீட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலம் வந்து விட்டுதுன்னு சொன்னாரா இல்லையா? சரி அது கரெக்டு. இப்போ பெண்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க இல்லையா? அதில் ஏன் இன்னர் ரிசர்வேஷன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? அதில் வந்து அந்த அந்த கோட்டாவை வந்து ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி பெண்கள் மட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி இப்படி எல்லா மக்களுக்கும் அது போய் சேரும் ஆக்சுவலாக. அப்போ அதில் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல நீங்கள்? இப்போ எஸ்சிக்களுக்குன்னு ஒரு ஒதுக்கீடு இருக்குல்லங்க, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம்ல. ஏதோ ஒரு ஒதுக்கீடு நீங்கள் அதுக்குள்ளேயே கொடுக்கலாம் இல்லையா? ஏன் கொடுக்காதிருக்கீங்க? அதுவும் இம்மிடியட்டாக ஏன் நீங்கள் அதை தேர்தலுக்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதுவும் சென்சஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதை வச்சு ஓட்டு கூட கேட்க மாட்டேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கீங்க கொண்டு வருவீங்களா மாட்டீங்களான்ட்டு. நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அந்த பெண்கள் ஒதுக்கீடுக்குள்ளேயே ஏன் வந்து இன்னர் ரிசர்வேஷன் ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க? அது கொண்டு வர வேண்டியது தானே. அதில் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அதுலேயும் கொண்டு வாங்க. இப்போ உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் இருக்குது இல்லையா? பெண்களில் எஸ்சி இருக்குது, பெண்களில் எஸ்சி எல்லாமே இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஏன் அதிலையும் கொடுக்க மாட்டேன்றீங்க? ஏன்னா நீங்கள் இப்போது எப்படி நம்ம ரிசர்வேஷனில் 30% ரிசர்வேஷன் பிசிக்கு இருக்கு வச்சுக்கோங்க. பிசியில் ஒரு குறிப்பிட்ட சமூகமே அந்த கோட்டா வயல் பண்ணிட்டு இருக்குன்னா அதனால தான் வந்து அதில் வாய்ப்பு பெறாதவங்களுக்கு தனியாக கோட்டா கொடுக்குறாங்க. அப்போ பெண்கள் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதி பெண்களே எல்லாத்தையும் அவைல் பண்ணிட்டு போனாங்கன்னா அப்போ மற்ற ஒதுக்கப்பட்ட பெண்களுக்கோ விளிம்பு நிலை மக்களுக்கோ என்ன கிடைக்கும் அதில்? ஸோ அதுக்கு ஒரு கோட்டா தேவையாக இருக்குல்ல ஆக்சுவலாக. அது ஜனநாயகமே என்ன சார் ஆக்சுவலாக? ஜனநாயகமே வந்து வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு தரணும். அதுதான் வந்து ஜனநாயகம். அதை நோக்கி நீங்கள் வந்து வேலை வாய்ப்புலேயும் போகணும், கல்வியிலையும் போகணும், பொலிட்டிக்கல் இது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்லையும் போகணும். அதுதான் உண்மையான டெமோக்ரஸி. பாஜகவுக்கு இதை கேட்டாலே அலர்ஜியாக இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு கேட்டாலே பயங்கர அலர்ஜி ஆகிடுறாங்க. அவங்க இதுவரையும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஓகே சொன்னதே இல்லை, பண்ணணும்னு சொன்னதே கிடையாது. மதவாரி கணக்கெடுப்புனா ஓகே, மதவாரி கணக்கெடுப்புனா உடனே சொல்லுவாங்க ஆமாம் கரெக்ட். ஆனால் அதை வெளியிட்டாங்க. 2014 அப்புறம் அதை வெளியிட்டாங்க. ஆனால் 2011 காங்கிரஸ் எடுத்த சோஷியல் எக்கனாமிக் சர்வே அதை வெளியிடாத வச்சுருக்காங்க இன்னும். அதனால தான் ராகுல் காந்தி சொல்கிறார் நாங்கள் வந்து மீண்டும் எடுப்போம். இப்போ 2024 13-14 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் மறுபடியும் எடுப்போம்னு அவர் மீண்டும் சொல்கிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டில் வந்து பாஜகவுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதுதான் அடிப்படையான விஷயம். அதோட இது வந்து பல்வேறு இடங்களில் தெரியும். இங்கே அரசியல் சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு?
சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு இருக்கு. எந்த இடத்துலையுமே அரசியல் சட்டம் 15-16 வந்து நீங்கள் வருமானம் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் ஏன் வருமானம் அடிப்படையில் கொடுத்தீங்க? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஏன் கொடுத்தீங்க? அது கிடையாது ஆக்சுவலாக. வருமானம்ன்றது வந்து நிலையானது கிடையாது. இன்னைக்கு நீங்கள் 1 லட்சம் சம்பாதிப்பீங்க, நாளைக்கு நீங்கள் 10,000 கூட சம்பாதிக்கலாம். வேலையை போய் அடுத்தது ஒன்றுமே கிடையாது. அது வந்து அப்படியா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் வந்து சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்பட்ட ஒரு குடும்பம் இருக்குன்னா அது வந்து நமக்கு கண்ணுக்கே தெரியும். அவங்க வீட்டில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, படிக்கல, யார் முதல் தலைமுறை பட்டதாரி, எல்லாமே நமக்கு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அப்போ நீங்கள் இந்த ரிசர்வேஷனை ஒழிக்கணுன்ட்டு தான் 50% மேலே போகக்கூடாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன இடத்துல நீங்கள் மேலே ஒரு 10% கொண்டு வந்து இடபிள்யூஎஸ் கொண்டுறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு ஆக்சுவலாக அப்போ நீங்கள் இடஒதுக்கீடு பிரின்சிபலே நீங்கள் மதிக்கலை. அம்பேத்கர் சொன்ன நீங்கள் அம்பேத்கரை பற்றி இன்றைக்கி பிரதமர் பேசுகிறாரு. அம்பேத்கரையே மதிக்காத பிரதமர் தான் அந்த இடபிள்யூஎஸ் கொண்டு வந்திருக்கார். அதுதான் என்னுடைய பாயிண்ட்டு. இவங்களுக்கு இந்த சமூக ரீதியான கல்வி ரீதியான பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுல வந்து பாஜகவுக்கு விருப்பமே கிடையாது. இந்த மக்கள் மறுபடியும் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கான இந்த தேவை என்னவா இருக்குது? மதம், கடவுள், ராமர், கும்பாபிஷேகம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஐயா எனக்கு வேலை இல்லை. ஒரு பிரதமரை பேசுகிறாரு, கறி சாப்பிட்றது அவங்க இஷ்டம். நீங்கள் கறி சாப்பிட்றலையோ சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், நான் சாப்பிட்றது ஏன் இஷ்டம். ஆனால் கறி சாப்பிட்றவங்களை வந்து குறை சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா இது வந்து நீங்கள் எந்த அடிப்படையில் நீங்கள் இதை கையில் எடுத்துக்கிறீங்க? ஆக்சுவலாக ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.